5/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது பெயர் ரூபத்தின் நோயிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும். தலைகீழான கணக்கை உருவாக்கக்கூடாது. ஒரு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். கேள்வி: பாக்கியசாலி குழந்தைகள் எந்த ஒரு முக்கியமான முயற்சியின் மூலம் தங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கி விடுகிறார்கள்? பதில்: பாக்கியசாலி குழந்தைகள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். மனம், சொல், செயலின் மூலம் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. குளிர்ச்சியாக இருந்து நடப்பதின் மூலம் பாக்கியம் உருவாகிவிடுகிறது. இது உங்களுடைய மாணவ வாழ்க்கையாகும். நீங்கள் இப்போது ஏமாற்றம் அடையக்கூடாது. அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். பாடல்: நீங்கள் தான் தாயும் தந்தையும் நீங்களே. ஓம் சாந்தி. குழந்தைகள் அனைவரும் முரளி கேட்கிறார்கள். எங்கெல்லாம் முரளி செல்கிறதோ, யாருடைய மகிமை பாடப்படுகிறதோ, அவர் ஒன்றும் சாகாரத்தில் இல்லை. நிராகாரமானவரின் மகிமை என்பது அனைவரும் தெரிந்துள்ளனர். நிராகாரமானவர் சாகாரத்தின் மூலம் இப்போது நேரடியாக முரளியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்போது ஆத்மாக்களாகிய நாம் அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றும் சொல்லலாம். ஆத்மா மிகவும் சூட்சுமமானதாகும். இந்த கண்களின் மூலம் பார்ப்பதற்கு தெரியாது. ஆத்மாக்களாகிய நாம் சூட்சுமமானவர்கள் என்பதை பக்தி மார்க்கத்திலும் தெரிந்துள்ளார்கள். ஆனால் ஆத்மா என்பது என்ன என்ற முழுமையான ரகசியம் புத்தியில் இல்லை. பரமாத்மாவை நினைவு செய்கிறார்கள். ஆனால் அவர் என்ன பொருளாக உருவில் இருக்கிறார் என்பதை உலகம் தெரிந்திருக்கவில்லை. நீங்களும் தெரிந்திருக்கவில்லை. இவர் ஒன்றும் லௌகீக டீச்சரோ அல்லது உறவோக்கள் இல்லை என்ற நிச்சயம் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. உலகத்தில் எப்படி மற்ற மனிதர்கள் இருந்தார்களோ அப்படி இந்த தாதாவும் பிரம்மா பாபா இருந்தார். நீங்கள் தான் தாயும் தந்தையும். நீங்கள் மகிமை பாடும்போது சிவபாபா மேலே இருக்கிறார் என்று புரிந்திருந்தீர்கள். இப்போது பாபா கூறுகின்றார், நான் இவருக்குள் பிரவேசித்திருக்கின்றேன். நான் தான் இவருக்குள் இருக்கின்றேன். முன்னால் மிகவும் அன்போடு மகிமை பாடினீர்கள், பயமும் கொண்டிருந்தீர்கள். இப்போது அவர் இந்த சரீரத்திற்குள் வந்திருக்கின்றார். யார் நிராகாரமானவராக இருந்தாரோ அவர் இப்போது சாகாரத்தில் பௌதிக உடலில் வந்துவிட்டார். அவர் வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அவர் என்ன கற்றுக் கொடுக்கின்றார் என்பதை உலகம் தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் கீதையின் பகவான் கிருஷ்ணர் என்று புரிந்துள்ளார்கள். அவர் ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார் என்று சொல்லிவிடுகிறார்கள். நல்லது. பாபா என்ன செய்கின்றார்? நீங்கள் தாயும் தந்தையும் என்று பாடினீர்களானால் அவரிடமிருந்து என்ன மற்றும் எப்போது கிடைக்கிறது என்று எதையும் தெரிந்திருக்கவில்லை. கீதையை கேட்டார்கள் என்றால் கிருஷ்ணரின் மூலம் ராஜயோகம் கற்றோம் என்று புரிந்து கொண்டார்கள். பிறகு அவர் எப்போது வந்து கற்றுக் கொடுப்பார்? அதுவும் கவனத்தில் வந்திருக்கும். இந்த சமயம் அதே மகாபாரத சண்டையாகும். எனவே கண்டிப்பாக கிருஷ்ணருடைய சமயமாக இருக்கும். கண்டிப்பாக அதே வரலாறு புவியியல் திரும்பவும் நடக்க வேண்டும். நாளுக்கு நாள் புரிந்து கொள்வார்கள். கண்டிப்பாக கீதையின் பகவான் இருக்க வேண்டும். சரியாக மகாபாரத சண்டையை பார்ப்பதற்கு தெரிகிறது. கண்டிப்பாக இந்த உலகத்தின் முடிவு ஏற்படும். பாண்டவர்கள் மலை மீது சென்று விட்டார்கள் என்று காட்டுகிறார்கள். எனவே அவர்களுடைய புத்தியில் விநாசம் முன்னால் இருக்கிறது என்பது வந்திருக்கும். இப்போது கிருஷ்ணர் இங்கே. கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல, சிவன் என்று உங்களின் மூலம் கேட்டதிலிருந்து தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடைய புத்தியில் இந்த விஷயம் உறுதியாக இருக்கிறது. இதை நீங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. கீதையின் பகவான் கிருஷ்ணர் இல்லை, சிவன் என்ற விஷயத்தை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம். உலகத்தில் குழந்தைகளாகி உங்களை தவிர வேறு யாரும் சொல்ல மாட்டார்கள். கீதையின் பகவான் ராஜயோகம் கற்றுக் கொடுத்தார் என்றால் இதன் மூலம் நரன் இருந்து நாராயணாக மாற்றுகிறார் என்பது நிரூபமாகிறது. இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் சொர்க்கத்தில் இருந்ததல்லவா? இப்போது அந்த சொர்க்கம் இல்லை. எனவே நாராயணனும் இல்லை, தேவதைகளும் இல்லை. சித்திரம் இருக்கிறது. அதன் மூலம் இவர்கள் இருந்துவிட்டு சென்றுள்ளார்கள் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். இவர்கள் சென்று எத்தனை ஆண்டுகள் ஆகிறது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுக்கு உறுதியாக தெரியும். இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. இப்போது கடைசியாகும். சண்டையும் முன்னால் இருக்கிறது. பாபா நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை தெரிந்துள்ளீர்கள். அனைத்து சென்டர்களிலும் படிக்கிறார்கள் மற்றும் படிப்பிக்கிறார்கள். படிப்பிற்கு அதற்கான யுக்தி மிகவும் நன்றாக இருக்கின்றது. சித்திரங்களின் மூலம் நல்ல புரிதல், விளக்கம் கிடைக்க முடியும். முக்கியமான விஷயம், கீதையின் பகவான் சிவனா அல்லது கிருஷ்ணரா? நிறைய வித்தியாசம் இருக்கின்றது அல்லவா? சத்கதியை வழங்கும் வள்ளல், சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய அல்லது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை மீண்டும் ஸ்தாபனை
செய்யக்கூடியவர் சிவனா அல்லது கிருஷ்ணரா? 3 விஷயங்களின் முடிவே முக்கியமானதாகும். இதில்தான் பாபா மிகவும் அதிக அழுத்தம் கொடுக்கின்றார். இது மிகவும் நன்றாக இருக்கின்றது என தங்களுடைய கருத்தை எழுதி கொடுக்கிறார்கள். ஆனால் இதன் மூலம் எந்த பலனும் இல்லை. உங்களுடைய முக்கியமான விஷயம் என்னவோ அதில் அழுத்தம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய வெற்றியும் இதில் தான் இருக்கிறது. பகவான் ஒருவர் தான் என்பதை நீங்கள் நிரூபித்து சொல்கிறீர்கள். எதையும் சொல்பவர்களும் பகவான் ஆகிவிட்டார்கள் என்பது கிடையாது. பகவான் இந்த ராஜயோகம் மற்றும் ஞானத்தின் மூலம் தேவி தேவதை தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். பாபா புரிய வைக்கின்றார். குழந்தைகளோடு மாயின் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போது வரை கர்மாதீத நிலை யாரும் அடையவில்லை. முயற்சி செய்து கடைசியில் நீங்கள் ஒரு பாபாவின் நினைவில் எப்போது மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். எந்த வாடி போகும் தளர்வடையும் நிலையும் வராது. இப்போது தலையில் பாவங்களின் சுமை அதிகமாக இருக்கிறது. அது நினைவின் மூலம்தான் இறங்கும். பாபா முயற்சி நிறுத்திகளை கோரியுள்ளார். நினைவின் மூலம்தான் பாவம் அளிக்கிறது. நிறைய முட்டாள்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பாபா நினைவில் இல்லாத காரணத்தினால் பெயர், ரூபம் போன்றவற்றில் மாட்டிக்கொள்கிறார்கள். முகமலர்ச்சியோடு யாருக்கும் புரிய வைக்க வேண்டும். அது கூட கடினமாகும். இன்று யாருக்கோ புரிய வைத்தார்கள். நாளை ஏமாற்றம் வருவதன் மூலம் குஷி காணாமல் போய்விடுகிறது. மாயின் சண்டை நடக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் முயற்சி செய்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். மற்றபடி அழுவது, அடித்து கொள்வது அல்லது அமைதியற்று போகக்கூடாது. மாயை செருப்பால் அடிக்கிறது. ஆகையினால் முயற்சி செய்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பாபாவின் நினைவின் மூலம் மிகுந்த குஷி இருக்கும். வாயிலிருந்து உடனே வார்த்தை வரும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபா வரி கூறுகின்றார். என்னை நினைவு செய்யுங்கள். படைப்பவராகிய தந்தையின் அறிமுகம் உள்ள மனிதர் ஒருவர் கூட இல்லை. மனிதர்களாக இருந்து கொண்டு தந்தையை தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் விலங்குகளை விட மோசமானதாகி விடுகிறார் அல்லவா? கீதையில் கிருஷ்ணருடைய பெயரை போட்டு விட்டார்கள் என்றால் பாபாவை எப்படி நினைவு செய்வது? இந்த பெரிய தவறைத்தான் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். கீதையின் பகவான் சிவபாபா அவர்தான் ஆஸ்தியை கொடுக்கின்றார். முக்தி, ஜீவன் முக்தியின் வள்ளலே அவரே ஆவார். மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களின் புத்தியில் நிற்பதே இல்லை. அவர்கள் கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு சென்று விடுவார்கள். கடைசியில் கொஞ்சம் அறிமுகம் கிடைக்கும். இருந்தாலும் தங்களுடைய தர்மத்தில் தான் செல்வார்கள். உங்களுக்கு பாபா புரிய வைக்கின்றார். நீங்கள் தேவதைகளாக இருந்தீர்கள். இப்போது பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தேவதைகளாக ஆகிவிடுவீர்கள். விகர்மங்கள் விநாசமாகி இருந்தாலும் தலைகீழான எதிர்மறையான தொழிலை செய்து விடுகிறீர்கள். இன்றைக்கு என்னுடைய நிலை வாடி போனதா ஆகிவிட்டது. பாபாவை நினைவு செய்யவில்லை என்று பாபாவிற்கு கடிதம் எழுதுகிறார்கள். நினைவு செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக வாடி போவீர்கள். இது இறந்தவர்களின் உலகமே ஆகும். அனைவரும் இறந்து விட்டார்கள். நீங்கள் பாபா உன்னுடையவர்களாக ஆகியுள்ளீர்கள் என்றால் பாபாவின் கட்டளை என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்ரமர் விநாசமாகிவிடும். இந்த சரீரம் பழைய தமோ பிரதானமானதாகும். கடைசி வரை ஏதாவது நடந்து கொண்டுதான் இருக்கும். எதுவரை பாபாவின் நினைவில் இருந்து கர்மாதீத்த நிலையை அடையவில்லையோ அதுவரை மாயை ஆட்டிக்கொண்டே இருக்கும். யாரையும் விடாது. மாயை எப்படி ஏமாற்றுகிறது என்று சோதனை செய்து கொண்டே கவனமாக இருக்க வேண்டும். பகவான் நமக்கு படிப்பிக்கின்றார் என்பதை ஏன் மறக்க வேண்டும்? நம்முடைய உயிரினும் மேலானவர் அந்த தந்தை தான் என்று ஆத்மா சொல்கிறது. பாபா தானம் செய்வதற்காக செல்வம் அளிக்கின்றார். கண்காட்சி மேலாவில் நீங்கள் நிறைய பேருக்கு தானம் செய்ய முடியும். தாங்களாகவே ஆர்வத்தோடு ஓட வேண்டும். சென்று புரிய வையுங்கள் என்று இப்போது பாபா ஆர்வமூட்ட வேண்டி இருக்கின்றது. அதிலும் கூட நன்கு புரிந்தவர் வேண்டும். தேக அபிமானம் உடையவர்களின் அம்பு தைக்கவே தைக்காது. அநேக விதமான வாள்கள் இருக்கின்றன அல்லவா? உங்களுடைய யோகத்தின் வாளும் மிகவும் கூர்மையானதாக இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு சென்று நன்மை செய்ய வேண்டும் என்று சேவைக்கான உற்சாகம் வேண்டும். கடைசியில் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் நினைவு வராத அளவிற்கு பாபாவை நினைவு செய்வதற்கான பயிற்சி இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் ராஜ்ய பதவி அடைவீர்கள். கடைசி காலத்தில் அல்லாவை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் நாராயணனை நினைக்க வேண்டும். பாபா மற்றும் ஆஸ்தியை நாராயணன் தான் நினைவு செய்ய வேண்டும். ஆனால் மாயையும் குறைந்தது இல்லை. ஒரேடியாக நிறைய பேர் அரைக்குறையானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். யாருடைய பேர் ரூபத்திலாவது மாட்டும் போதுதான் தலைகீழான கர்மங்களின் கணக்கு உருவாகிறது. ஒருவர் மற்றவருக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதுகிறார்கள். தேகதாரிகளிடம் அன்பு ஏற்பட்டு விடுகிறது என்றால் தலைகீழான கர்மங்களின் கணக்கு உருவாகி விடுகிறது. பாபாவிடம் செய்திகள் வருகின்றன. தலைகீழான கர்மங்களை செய்துவிட்டு பிறகு நடந்து விட்டது பாபா என்று சொல்கிறார்கள். அட,
தலைகீழான கணக்காகிவிட்டது அல்லவா? இந்த சரீரம் வயதானது. அதை நீங்கள் ஏன் நினைவு செய்கிறீர்கள்? என்ன நினைவு செய்தீர்கள் என்றால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று பாபா கூறுகின்றார். இன்றைக்கு குஷியாக இருக்கிறீர்கள், பிறகு நாளை வாடி போய்விடுகிறீர்கள். பிறவிகளாக பெயர் ரூபத்தில் மாட்டி வந்துள்ளீர்கள் அல்லவா? சொர்க்கத்தில் இந்த பெயர் ரூபத்தில் நோய் இருப்பதில்லை. அங்கே மோகத்தை வென்ற குடும்பம் இருக்கின்றது. நாம் ஆத்மாக்கள் சரீரம் இல்லை என்பதை தெரிந்திருப்பார்கள். அது ஆத்மாபிமானிகளின் உலகமாகும். இது தேக அபிமானிகளின் உலகமாகும். பிறகு நீங்கள் அரை கல்பம் ஆத்மா அபிமானிகளாக ஆகி விடுகிறீர்கள். இப்போது தேக அபிமானத்தை விடுங்கள் என்று பாபா கூறுகின்றார். ஆத்மா அபிமானியாக ஆவதன் மூலம் மிகவும் மென்மையாக குளிர்ச்சியானவர்களாக ஆகிவிடுவீர்கள். இப்படி மிகவும் குறைவானவர்களே பாபாவின் நினைவு மறந்துவிடக்கூடாது என்று முயற்சி செய்ய வைத்து கொண்டே இருக்கின்றார்கள். என்னை நினைவு செய்யுங்கள், சாட் வையுங்கள் என்று பாபா கட்டளிடுகின்றார். ஆனால் மாயை சாட் வைக்கவும் விடுவதில்லை. இப்படிப்பட்ட இனிமையான தந்தையை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும்? இவர் பதிகளுக்கெல்லாம் பதியாக, தந்தைகளுக்கெல்லாம் தந்தை அல்லவா? பாபாவை நினைவு செய்து பிறகு மற்றவர்களையும் கூட தங்களுக்கு சமமாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். இதில் மிக நல்ல ஆர்வம் வைக்க வேண்டும். சிவதாரி குழந்தைகளை பாபா வேலையிலிருந்து விடுவித்து விடுகிறார். சூழ்நிலையை பார்த்து இப்போது இந்த தொழிலில் ஈடுபட்டுவிடு என்று சொல்வார். குறிக்கோள் முன்னால் நிற்கிறது. பக்தி மார்க்கத்தில் கூட சித்திரங்களுக்கு முன்னால் நினைவில் அமர்கிறார்கள் அல்லவா? நீங்கள் ஆத்மா என்று மட்டும் புரிந்த பரமாத்மாவை தந்தையை நினைவு செய்ய வேண்டும். விசித்திரமானவர்களாக்கி அச்சரீரியாக்கி விசித்திரமான நிராகாரமான தந்தை நினைவு செய்ய வேண்டும். இதுதான் உழைப்பாகும். உலகத்திற்கு எஜமானங்களாவது ஒன்றும் சுலபமான காரியம் அல்ல. நான் உலகத்திற்கு எஜமானாக ஆவதில்லை, உங்களை ஆக்குகிறேன் என்று பாபா கூறுகின்றார். எவ்வளவு மண்டையை உடைத்து கொள்ள வேண்டி இருக்கிறது. நல்ல குழந்தைகளுக்கு தானாகவே இந்த கவலை இருக்கும். விடுமுறை எடுத்துக்கொண்டு சேவையில் கூட ஈடுபட வேண்டும். நிறைய குழந்தைகளுக்கு பந்தனம் கூட இருக்கின்றது, மோகமும் இருக்கின்றது. உங்களுடைய அனைத்து வியாதிகளும் வெளியில் வரும் என்று பாபா கூறுகின்றார். நீங்கள் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். மாயை உங்களை விளக்குவதற்கு முயற்சி செய்கிறது. நினைவுதான் முக்கியமானதாகும். படைப்பு மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடைசியின் ஞானம் கிடைத்திருக்கிறது. வேறு என்ன வேண்டும்? பாக்கியசாலி குழந்தைகள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். மனம், சொல், செயலின் மூலம் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. குளிர்ந்தவர்களாகி நடக்கிறார்கள் என்றால் பாக்கியம் உருவாகி கொண்டே செல்கிறது. ஒருவேளை யாராவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் இவருடைய பாக்கியத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. யாருடைய பாக்கியத்தில் இருக்கிறதோ அவர்கள் நல்ல விதத்தில் கேட்கிறார்கள், என்னென்ன செய்கிறார்கள் என்று அனுபவம் சொல்கிறார்கள் அல்லவா? என்னவெல்லாம் செய்தோமோ அதன் மூலம் துர்கதியைத்தான் அடைந்தோம். இன்று இப்போது தெரிகிறது. பாபாவை நினைவை செய்தால் தான் சத்கதி அடைய முடியும். யாராவது மிகவும் கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் நினைவு செய்வார்கள். இல்லை என்றால் யோகத்தில் உறங்கிக் கொண்டிருத்தல் ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். அரை கல்பம் ஏமாற்றம் அடைந்தீர்கள். இப்போது பாபா கிடைத்திருக்கிறார். மாணவ வாழ்க்கை இருக்கிறது என்றால் குஷி இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். ஆனால் பாபாவை அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். நீங்கள் கர்ம யோகிகள் என்று பாபா கூறுகின்றார். அந்த தொழில் போன்றவற்றை செய்யத்தான் வேண்டும். குறைவாகவே உறங்க வேண்டும். நினைவின் மூலம் வருமானம் உண்டாகும், குஷியும் இருக்கும். கண்டிப்பாக நினைவில் அமர வேண்டும். பகலில் நேரம் கிடைப்பதில்லை. ஆகையினால் இரவு நேரத்தில் நேரம் ஒதுக்க வேண்டி நினைவின் மூலம் மிகுந்த குஷி இருக்கும். யாருக்காவது பந்தனம் இருக்கிறது என்றால் எனக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும், இதிலிருந்து யாரும் எங்களை தடுக்க முடியாது என்று சொல்லலாம். அரசாங்கத்திற்கு மட்டும் சென்று புரிய வையுங்கள். விநாசம் முன்னால் இருக்கிறது. பாபா கூறுகின்றார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கிரமங்கள் விநாசமாகும். மேலும் இந்த கடைசி பிறவி தூய்மையாக இருக்க வேண்டும். ஆகையினால் நாங்கள் தூய்மை ஆகின்றோம். ஆனால் யாருக்கு ஞானத்தின் போதை இருக்கிறதோ அவர்கள் தான் சொல்வார்கள், இங்கே வந்துவிட்ட பிறகு தேகதாரிகளை நினைவு செய்து கொண்டிருத்தல் என்பது கிடையாது. தேக அபிமானத்தில் வந்து சண்டையிடுவதென்றால் அது கோபம் எனும் பூதமாகி விடுவது போல் ஆகும். பாபா கோபப்படுபவர்களின் பக்கம் பார்ப்பது கூட இல்லை. சேவை செய்பவர்களிடம் அன்பு இருக்கிறது. தேக அபிமான நடத்தை தெரிகிறது. பாபாவை நினைவு செய்வதால் தான் மலராக ஆக முடியும். முக்கியமான விஷயமே இதுதான் ஆகும். ஒருவர் மற்றவரை பார்த்து கொண்டே இருந்தாலும் பாபா நினைவு செய்ய வேண்டும். சேவையில் எலும்பையும் களைப்படையாமல் கொடுக்க வேண்டும். பிராமணர்கள் தங்களுக்குள் இனிமையானவர்களாக இருக்க வேண்டும். உவர்ப்பவனர்களாக உப்பு நீராக ஆகக்கூடாது. சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால் ஒருவர் மற்றவர் மீது வெறுப்பு, பாபாவிடம் கூட வெறுப்பு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள்.
இப்படிப்பட்டவர்கள் என்ன பதவி அடைவார்கள்? உங்களுக்கு காட்சி ஏற்படும். பிறகு அந்த சமயத்தில் நாம் தவறு செய்துவிட்டோம் என்று நினைவு வரும். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் என்ன செய்ய முடியும் என்று பாபா சொல்லிவிடுகிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. பந்தனமற்றவர்களாக ஆவதற்கு ஞானத்தின் போதை இருக்க வேண்டும். தேக அபிமான நடத்தை இருக்கக்கூடாது. தங்களுக்குள் உவர்பானவர்களாக இருக்கும் சமஸ்காரம் இருக்கக்கூடாது. தேகதாரிகளிடம் அன்பு இருந்தது என்றால் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆக முடியாது. 2. கர்ம யோகியாகி இருக்க வேண்டும். கண்டிப்பாக நினைவில் அமர வேண்டும். ஆத்ம அபிமானிகளாக ஆகி மிகவும் இனிமையாகவும் குளிர்ச்சியானவர்களாகவும் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சேவையில் எலும்பையும் களைப்பற்ற உழைப்பை கொடுக்க வேண்டும். வரதானம். ஸ்ரீமத்தின் மனதின் வழி மற்றும் மக்களுடைய வழியின் கலப்படத்தை முடிவடைய செய்யக்கூடிய உண்மையான சுய கல்யாணி, சுயத்திற்கு நன்மை செய்பவர் ஆகுக. தந்தை குழந்தைகளுக்கு அனைத்து பொக்கிஷங்களையும் சுய நன்மை மற்றும் உலக நன்மைக்காக கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவற்றை வீணானவற்றில் ஈடுபடுவது, நன்மையற்ற காரியத்தில் ஈடுபடுத்துவது ஸ்ரீமத்தில் மனதின் வழி மற்றும் மக்களின் வழியை கலப்படம் செய்வது. இது நன்மையின்மையே ஆகும். இப்பொழுது இந்த நாணயமின்மை ஆகும். இப்பொழுது இந்த நாணயமின்மை மற்றும் கலப்படத்தை முடிவடைய செய்து ஆன்மீக தன்மை மற்றும் கருணையை தாரணை செய்யுங்கள். தன் மீதும் மற்றவர் மற்றும் அனைவரின் மீதும் கருணை கொண்டு சுயத்திற்கு நன்மை செய்பவராகுங்கள். சுயத்தை பாருங்கள், தந்தையை பாருங்கள், பிறரை பார்க்காதீர்கள். ஸ்லோகன். யார் எங்கு கவர்ச்சிக்கப்படாமல் இருக்கின்றார்களோ அவர்களே சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அவ்வியத்த சமிகை. இணைந்த ரூபத்தின் நினைவினால் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். பாபா மற்றும் நான் இணைந்திருக்கின்றோம். செய்விப்பவர் பாபா மற்றும் நான் ஆத்மா செய்வதற்கு நிமித்தமாக இருக்கின்றேன். இதை சிந்தனையற்ற நிலை, அதாவது ஒருவருடைய நினைவு என்று கூறப்படுகிறது. சுப சிந்தனையில் இருப்பவர்களுக்கு ஒருபோதும் கவலை இருக்காது. எவ்வாறு தந்தை மற்றும் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்களோ, சரீரம் மற்றும் ஆத்மா இணைந்திருக்கின்றனவோ, உங்களுடைய எதிர்கால விஷ்ணு சுரூபம் இணைந்த சுரூபமாக இருக்கின்றதோ, அதுபோல சுய சேவை மற்றும் அனைவருக்குமான சேவை இணைந்து இருக்க வேண்டும். அப்பொழுதே குறைந்த உழைப்பில் அதிக வெற்றி கிடைக்கும். ஓம் சாந்தி.